மாவட்ட ரீதியாக கட்டமைப்பு இல்லை நீங்கள் போட்டாச்சுல, இனி ஊடகத்தில் உட்காந்து உங்களால் இஷ்டத்துக்கு வளர முடியுமா? மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், 1000 பேர்னு சொல்லி பேரில் உட்காந்துக்கிட்டு அளந்து அளந்து விட்டுக்கிட்டு இருந்தீங்களா? இப்போ இறங்கி அடிக்கிறாங்கல்ல பசங்க, சின்ன பசங்க நீங்கள்ல, சின்ன பசங்கள்ட்ட தான் கேவலப்பட்டு நிற்கிறீங்க. இன்றைக்கி 2 நாளாக நான் பார்த்துட்டு இருக்கேன் ஊடகத்தில். மூத்த பத்திரிகையாளர்லாம் இன்றைக்கி பின்வாங்குறாங்க. நான் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன், இனிமேல் நான் விஜய்க்கு ஆதரவாக பேச மாட்டேன்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீங்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. விஜய் பெரிய மன உளைச்சல் இருக்காரன், கட்சியை கலைக்கலாம்னு முடிவு எடுத்துட்டு இருக்காரா, நாளை கழிச்சு கலைச்சிருவாராமா, தெரியுமா? சிரிப்பு வருதில்ல சார்? நீங்கள் உங்கள் ஆதரவை நம்பி விஜய் கட்சி ஆரம்பிக்கல. விஜய் சொன்னது அந்த மக்கள்கிட்ட பார்த்து உங்களுக்காக நான் களத்துக்காக வந்துள்ளேன், உங்களுக்காகத்தான் எல்லாம் செய்ய காத்திருக்கிறேன். இன்றைக்கி மாவட்ட செயலாளர்கிட்டும் அதை தான் வலியுறுத்திருக்கிறாரு. அப்போ அதில் மாவட்ட செயலாளர்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குனாக்கா, இந்த இடத்துல நம்ம பேசணும். விஜய் தான் உங்களை அங்கீகரித்தார், அந்த விஜயை நீங்கள் கேவலப்படுத்தக்கூடிய வேலையை எந்த இடத்துலையும் செய்யாமல் இருக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ போரூர் தோளாக இருக்கட்டும், மதுரையில் இருக்கட்டும், பல இடத்துல ஜேசிபி வச்சு மாலை போட்டு பல இடத்துல வந்து மக்களுக்கு வந்து இடையூறு ஏற்படுத்திருக்கீங்க பொழுது, உங்களை அங்கீகரித்த விஜய் நீங்கள் கேவலப்படுத்தாமல் இருப்பதற்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் உறுதி எடுக்க வேணும்.